ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே அடுத்த வேள குறை சொல்றதுங்கிறது நம்ம வழக்கத்திலே கிடையாத ஒண்ணு. ஏன்னா, எல்லாரும் அவரவருக்கு நம்ம செய்யறது கரெக்ட்டு அப்படின்னு தான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. இதுல குறை சொல்ல என்ன இருக்கு? அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, "நம்ம முதுகு நமக்கு தெரியாது." அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய தப்ப வந்து இன்னொருத்தவங்க சுட்டிக்காட்டுனாலுமே, சிலரு ஆமா அப்படின்னு ஒத்துப்பாங்க. ஒரு சிலரு அப்படிலாம் கிடையவே செய்யாது. "கலக்க பார்த்து சூரியன் உதிக்க மாட்டான், மேக்க தான் உதிப்பான்" அப்படின்னு அடிச்சு சொல்லிருவாங்க. இந்த மாரி ஆட்கள் கிட்டலாம் நம்ம பேச்சே குடுக்கக்கூடாது. அது வேற. அ அதாவது இன்னைக்கு வந்து ஒரு நியூஸ் பார்த்தேன். லைவ் நியூஸ் பார்த்தேன். அதுல வந்து அதாவது நம்ம 3 மொழியில வந்து பாட்டு போடுறாங்க. அதுல வந்து 3வது மொழியாட்டு தான் நம்ம தமிழ் மொழி வருது. அது வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லி, இல்ல இனிமே வந்து தமிழ் பாட்ட ஃபர்ஸ்ட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே. அது வந்து நாம கரெக்ட்டு தான். நம்ம தமிழ்நாட்ல இருக்கோம். நம்ம தாய்மொழிக்கு தான் ஃபர்ஸ்ட்டு முக்கியத்துவம் குடுக்கணும். அப்படிதானே? ஏன்னா வந்து இப்ப நான் கீழ விழுந்து அம்மான்னு தான் சொல்லுவேன். மம்மி அப்படி சொல்ல மாட்டேன். சொல்லி சரிதானே! அப்போ வந்து நம்ம தடுக்கி விழுந்தாலும் நம்ம தாய்மொழிய தான் ஃபர்ஸ்ட்டு சொல்றோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு பெரிய சபைகள்ல நம்ம ஒரு எல்லாரும் கூடக்கூடிய ஒரு இடத்துல, அதாவது அரசு சார்ந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, தனிப்பட்ட மனுஷங்க நடத்தக்கூடிய ஒரு விஷயமாவே இருந்துட்டு போட்டும். எதுவாவே இருந்துட்டு போட்டும். நம்ம தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் குடுக்குறது நல்ல விஷயம். அத இவ்வளோ நாளும் நாங்க கடைபிடிச்சுட்டு வந்தோம் நாங்க. நான் அப்பலாம் நியூஸ் பார்க்கல. இன்னையில இப்போ 2 நாளா தான் நாங்க வந்து ரொம்ப நம்ம விஜய் அண்ணா பதவி ஏத்துருக்காங்கல்ல, ஓகே அப்படின்னுட்டு. ஏன்னா நமக்கு நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம கேள்வி கேட்க முடியும். இல்லன்னா இது சரியில்ல, இது சரியான விஷயம். நல்ல விஷயங்கள பாராட்டுறோம். இல்ல நல்ல இல்லாத விஷயங்கள நம்ம சொல்லணும் அப்படின்னு ஒரு முடிவுல அப்படி உள்ள வந்திருக்கோம்னு வச்சுக்கிடுவோமே. அப்ப அப்படி சொன்னாங்க. ஓகே அது வரவேற்கத்தக்க விஷயம் தான். நம்ம உதயநிதி அண்ணன் சொன்னாங்க. ஓகேவா, நானுமே அன்னைக்கு பார்த்தேன். முதல்ல 2 பாட்டு பதவியேத்தான்னு 2 பாட்டு வேற இது எல்லாம் நம்ம பாட புக்ல இருக்க பாட்டு தான். பாட புக்ல இருக்க பாட்டு தான். இருந்தாலும் நம்ம வந்து அதான் சொல்லல நமக்கு வந்து நெறைய மொழிகள் நம்ம நாட்ல பாரத நாட்ல வந்து நெறைய மொழிகள் இருக்கு. ஆனா ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒவ்வொரு பேசும் மொழி இருக்குது. அந்த மாநில மொழி இருக்குது அப்படிதானே? அப்படி இருக்கும்போது நம்ம மாநிலத்தில நம்ம தமிழ கொண்டாடுறதுல ஒரு தப்புமே கிடையாது.